வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திவன். இந்த வீடியோவில் நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது மோல் கான்செப்டை பற்றி கொஞ்சம் கிளியராக பார்த்துருவோம். இந்த மோல் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப எக்ஸாம் பேசிஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு நீங்கள் நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 212 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மோல் ரிலேட்டட் எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஃபார்முலா. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. given mass by molar mass is equal to number of particles by Na. Naங்கிறது அவகட்ரா கான்ஸ்டன்ட். இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்ங்கிறது ஒரு அயான்ஸை குறிக்கலாம், இல்லாட்டினா மாலிகல்ஸை குறிக்கலாம், இல்லாட்டினா ஆட்டம்ஸை குறிக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காம்பவுண்ட் மாலிகுலர் ஃபார்முலா இருக்குதா இல்லாத அட்டாமிக்ஸ் ஃபார்முலா இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது சோடியம் கார்பனேட். ஸோ இது ஒரு காம்பவுண்ட் இல்லையா, அயானிக் காம்பவுண்டு. அப்போ அந்த காம்பவுண்டுங்கிறது மாலிகுல், இது ஒரு மாலிகுலர் தான் குறிக்குது. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ங்கிறது நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறது என்ன தெரியுமா, மாலிகுல் தான். ஆனால் கொஸ்டின் பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாலிகுலர் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கடுத்து ஆட்டம்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ கிவன் மாஸ் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 212. அதுக்கப்புறம் மோலார் மாஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க 106. இப்போது இந்த எண்ணியை இங்கே கொண்டு வந்துருமா, அப்போ தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ எண்ணியை வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுலை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது 106 212 வந்து 2 இருக்கும் இல்லையா. ஸோ 2 இன்ட்டு எண்ணியை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து என்னது, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். பட் நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மாலிகுலில் ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோமா. சோடியத்தில், ஸோ அதாவது சோடியம் கார்பனேட்டில் சோடியம் எத்தனை சோடியம் இருக்குது பாருங்க, 2. கார்பன் வந்து 1, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து 3 இருக்குது. அப்போ டோட்டல் நமக்கு வந்து 6 ஆட்டம்ஸ் வந்து இருக்குது இல்லையா ஒரு மாலிகுலில். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 இன்ட்டு எண்ணி இருக்குது இல்லையா, அந்த நமக்கு கிடைச்சிருக்குது இல்லையா, அதை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல எண்ணிக்கு பதில் நான் வந்து 6.022 இன்ட்டு 10⁻23. இது வந்து என்னது, அவகட்ரா நம்பர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 6 2s are 12 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எண்ணியை 6.022 நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்துருவோமா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 12 இன்ட்டு நமக்கு 6.022 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 72.264 இன்ட்டு 10⁻23. இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை இல்லையா. எப்போவுமே நம்ம வந்து ஒரு கெமிஸ்ட்ரியோ இல்லாட்டி ஃபிசிக்ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை வந்து நம்ம கொடுக்கும்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போது பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து லெஃப்ட்டில் வந்து நம்ம மூவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ 7.2264. ஸோ லெஃப்ட்டில் நம்ம மூவ் பண்ணதுனால ஒரு நம்பரை வந்து 1 டைம் தான் மூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு 24 கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 7.2264 இன்ட்டு 10⁻24 ஆட்டம்ஸ் வந்து 212 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.